வெல்கம் டு ஃபுட்ஸ்கேப்ஸ் கிச்சன் அண்ட் லிவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் சைட் டிஷ், மட்டன் சுக்கா வறுவல். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ஹோட்டல் ஸ்டைலே செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மட்டன் ரெசிபி செய்கிறதா அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வித் போனோடு சேர்க்குறேன். நீங்கள் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் ஆகட்டும். அதனால் லைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு ஏற்றா போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சால்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மட்டனில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் ஒரு 3/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சேர்த்துட்டு இது ஒரு 6 to 7 விசில்ஸ்லாம் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இந்த சுக்காவுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி தான் போட போகிறோம். வேறு மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லி விதை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். கூடவே 4 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சி வேணால் கூட போட்டுக்கோங்க. 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 to 5 கிராம்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் மீடியம் லோலே வச்சுக்கலாம். நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். இந்த சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதில் ஒரு லைட்டு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது இந்த சின்ன வெங்காயத்துலேருந்து தான் கிடைக்கும். உங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது கிடைக்காது. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகும்போதே 2 காஞ்ச மிளகாய் சின்னதாக, அது உடைக்காமல் முழுசாக போட்டிருக்கேன். அதனால் காரம் இறங்காது. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்ட வேண்டாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனில் இருக்க தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி இருந்தால் ட்ரைன் அவுட் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடுங்க. தண்ணி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மட்டன் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இப்போ தண்ணி இதில் இருக்கிறதுனால அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்து இது ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் மீடியம் லோவில் குக் ஆகட்டும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிட்டு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ இந்த மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு சால்ட் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மட்டனில் இருக்க எல்லா பீஸுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். அப்போ தான் இந்த மசாலா நல்லா இதில் கோட் ஆகும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் கறி லீஃப் சேர்க்க போகிறேன்.
இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கார்னிஷிங் பர்பஸ்க்காகவும் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கறி லீஃப் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் சாம்பார், ரசம், தயிரோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.